சப்போஸ் திருவள்ளுவர் ஐயா இப்போ நம்ம ஜென்ரேஷனில் வந்து பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு காட்ட வராங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுப்போமா? வணக்கம். இது இரண்டாயிருக்கும் ஒரு சிறு சிறைக்குள் சுருங்கி விட்டது. உணர்வுகளை விட டேட்டா முக்கியம் என்று மனிதன் எந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அன்பு மறைந்து ஆன்லைன் உலகம் ஆளும் இந்த நேரத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஞானி மீண்டும் நம் காலத்திற்குள் நுழைந்தால் புகழுக்காக பிளாகர்ஸ், திரைக்குள் சிறைப்பட்ட குழந்தைகள், நேரத்திற்காக ஓடி மனிதர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கு நடுவில் திருவள்ளுவர் என்ன செய்ய போகிறார்? இதோ ஒரு டிஜிட்டல் மோதல். வள்ளுவர் 2026 தி டிஜிட்டல் டிஸ்கனெக்ட். பெட்டிகளையே வெறித்து பார்க்கிறார்கள். இவர்கள் என்ன காதில் எது வைத்து கொண்டிருக்கிறார்? இந்த மானிடன் என்ன குரங்கு போல் குதித்து கொண்டிருக்கிறார்? மக்களே, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. What's up guys? Today vlog is insane. We found here 100% warlord vintage tata near the beach. Bro, the beach is so aesthetic. It is for a movie promotion. தம்பி, எதனிடம் பேசுகிறாய்? எதற்காக இந்த தடியை என் முகத்தின் முன் நீட்டுகிறாய்? ஐயோ தாத்தா, it is a selfie stick. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Just to say hi to my subscribers. பனிமாம் என்று பெருமை சிறுமை அணிமாம் தன்னை இழந்து. தம்பி, நீ உன்னையே புகழ்ந்து கொள்வது சிறுமை. இந்த கண்ணாடி திரையில் உன் மானத்தை விற்கிறாயே. Sam, rightல enemy. Shoot him, bro. ஐயோ, my laptop is lagging. Oh no, my life is spoiled. குழந்தைகளே, ஏன் இந்த பெட்டிகளையே வெறித்து பார்க்கிறீர்கள்? ஏன் ஓடி பிடித்து விளையாடவில்லையா? Outsider, no way தாத்தா, அங்க ரொம்ப டஸ்டியா இருக்கும். We are building a city in Minecraft. This is creative learning தாத்தா. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள். மழலை சொல் கேளாதவர். உன் மழலை மொழியை கேட்க வந்தேன். ஆனால் நீ எந்திர மொழியில் பேசுகிறாயே. உன் விரல்கள் திரையை தொடுகின்றன. ஆனால் இதயம் எதையும் உணரவில்லையே. நோ கிளையண்ட் டெலிவரிக்கு இன்னும் 5 minutes தான் இருக்கு. இந்த பேக் பிட்ஸ் எவ்வளோனா என் கெரியரே போயிடும். சார் எக்ஸ்ட்ரா டேஸ்டி பிரியாணி ரோல்ல ஹெவி டிராஃபிக் 10 minutes டிலே ஆயிடுச்சு சார். 1 star ரேட்டிங் கொடுத்துறாங்க. என் பேமெண்ட்டே கட் ஆயிடும் சார். அப்பனே, ஒரு வேளை உணவிற்கா இத்தனை பதற்றம்? பசி தீர்க்கும் உணவை நீ விற்கும் பொருளாக்கி விட்டாயே. உண்பவனும் நிம்மதி இல்லாமல் கொடுப்பவனும் துயரத்தில் இருக்கிறாயே. பொருள் ஈட்டுவது வாழ்வதற்கன்றி வாழ்வை இழப்பதற்கல்ல. தாத்தா, லைஃப் இஸ் எ ரேஸ். இப்போ நான் கம்பெனிக்கு போகலன்னா எனக்கு பதிலாக ஏ ரோபோட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அன்பின்
வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வருங்கால முதல்வர் எலெக்ஷன் இளங்கோ. Vote for me. Free Wi-Fi for everyone, free OTT, free smartphone, AI, ChatGPT. உங்க லைஃபை பஃபர் இல்லாம பார்த்துப்பேன். நிறுத்துங்கள். இலவசங்கள் மக்களை சோம்பேறியாக்கும் கசடுகள். ஒரு தலைவன் மக்களுக்கு அறிவை தர வேண்டும், சோம்பலை அல்ல. தாத்தா, you are so primitive. உங்க தத்துவம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது தாத்தா. People want data, not dharma. பெனிஃபிட் இருந்தால் தான் ஓட் பண்ணுவாங்க தாத்தா. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். நீ மக்களை காக்கவில்லை, அவர்களின் சுய புத்தியை மழுங்கடிக்கிறாயே. மக்களே, எதுவா இருந்தாலும் சரி எனக்கு ஓட் போட மறந்துடாதீங்க. உங்க எலெக்ஷன் இளங்கோ, உங்க எலெக்ஷன் இளங்கோ. வந்துட்டியாப்பா? ஓகே தாத்தா, லாஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோக்கு மெசேஜ் சொல்லுங்க. அதைத்தான் என் குரலில் சொல்லிவிட்டேனே. ஏன் தாத்தா 1330 குறள் எழுதுனீங்க? கண்டென்ட் கேரண்டி இல்ல தாத்தா. எப்பொருள், அப்பொருள், மெய்ப்பொருள், நுண்பொருள் வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஏன் தாத்தா இதெல்லாம் எழுதுனீங்க? நான் ஏன் எழுதினேன் தெரியுமா? அன்று மனிதன் திசை மாறி போய் கொண்டிருந்தான், இன்று மனிதன் எந்திரமாகி கொண்டிருக்கிறான். 2026 உங்கள் கையில் உலகம் இருக்கிறது, ஆனால் உங்கள் இதயத்தில் அன்பு இல்லை. உயிர்களை நேசிக்கவும், உழைப்பின் பெருமையை உணரவும், நேர்மையாக வாழவும் ஒரு வரைபடம் தேவைப்பட்டது. அதுதான் என் திருக்குறள். தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் மனித அறம் மாறக்கூடாது. தம்பி, குழந்தைகளே இங்கே வாருங்கள். தம்பி இங்கே வாப்பா. தம்பி நீ இங்கே வாப்பா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. குறளை படிக்காதீர்கள், அதன்படி வாழுங்கள். அது வேந்த இருண்ட உலகத்திற்கு ஒளி தரும். என் குறளை அங்கும் இங்கும் ஒட்டாமல் அதன்படி வாழுங்கள். வள்ளுவர் சொன்னது போல தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் மனித அறம் மாறக்கூடாது. திரையை தாண்டி நிஜமான அன்பை பகிர்ந்து கொள்வோம். குறளை படிப்போம், அதன்படி வாழ்வோம். Boys, that was really sensible. Thank you for the play.